வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியையொட்டி இன்று அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் வெக்காளியம்மன் தங்க கவசம் அணிந்தும் உற்சவர் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வெக்காளியம்மனுக்கு பூக்கள் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு தெற்கு தெரு மாரியம்மன் கோயிலில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவில் சக்தி கரகம் எடுத்து வரப்பட்டு அம்மன் வடிவம் கொண்ட திரிசூலத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். திருவிழாவின் இறுதி நிகழ்வாக மழை வேண்டி நடந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் சிலம்பாட்டம், புலியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றன. ஊர்வலம் சென்று கொண்டிருந்த போது திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. கொட்டும் மழையில் நனைந்த பெண்கள் பரவசமடைந்தனர். முளைப்பாரிகள் மஞ்சள் ஆற்றில் கரைக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் 4வது வெள்ளியை முன்னிட்டு திருச்சி பாலக்கரை தியாகி அருணாச்சலம் காலனியில் உள்ள வெள்ளை மாகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மக்கள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டி வெள்ளை மாகாளியம்மனுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பு நோட்டுகளால் தனலட்சுமி அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற வேம்பு மாரியம்மன் கோயில் உள்ளது. ஆடி 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு வாசனை திரவிய அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து பட்டாடை சாற்றி 1,08,000 வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்தனர். சர்வ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனம் உருகினர். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காளி மற்றும் 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில்கள் புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியான மொரட்டாண்டியில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியன்று பால்குடம் சுமந்து காளிக்கு அபிஷேகம் செய்வர். இதனால் நினைத்தது கைகூடும், வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ பிரளய விநாயகர் பாதாள ஸ்ரீ பிரத்யங்கிரா பரமேஸ்வரி ஆசிரமம் டிரஸ்ட் சார்பில் 26ஆம் ஆண்டு ஆடி 4ஆம் வெள்ளியையொட்டி 1008 பால்குட அபிஷேகம் மற்றும் செடல் உற்சவம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. பால்குட ஊர்வலத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட 1008 பெண்கள் நீல நிற புடவைகள் அணிந்து கோயிலின் நுழைவு வாயில் முன்பிருந்து பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலம் கோயிலுக்கு சென்றதும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா காளிக்கு 1008 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை விஸ்வரூப 72 அடி உயர ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா ஸ்தாபகர் ஸ்ரீமத் நடாதூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் மற்றும் இணை நிர்வாகி ஸ்ரீமதி நடாதூர் ஹேமலதா ஜனார்த்தனன், செயலாளர் நடாதூர் அக்ஷய் நாராயணன், துணை பீடாதிபதி வரத தேசிகன் ஆகியோர் செய்தனர். பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் ஆடி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. முன்னதாக அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்ட அம்மனுக்கு பால், பன்னீர், ஜவ்வாது, தேன், இளநீர் உள்ளிட்ட 21 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. நிகழ்வில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி, செயல் அலுவலர் இளங்கோவன், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
மாவட்டம் குன்னூரில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் ஆடி வெள்ளி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 5ஆம் ஆண்டு விழாவிற்கு கோவை வடக்கு மாவட்ட சிந்து வியாபாரிகள் நல சங்க தலைவர் முருகானந்தம் தலைமை வகித்தார். குன்னூர் விபி தெரு சிவசுப்பிரமணியர் கோவிலிலிருந்து தீர்த்தக்கூட ஊர்வலம் புறப்பாடானது. தேர் பவனியுடன் மேலத்தாளம் இசைக்க ஊர்வலம் தந்தி மாரியம்மன் கோயிலை அடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்தனர். லலிதா சகசர பாராயணம் மற்றும் குங்கும அர்ச்சனை வழிபாடு நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தங்காடு சக்தி பீடம் சுவாமி முக்தானந்தா சரஸ்வதி ஆசி உரை வழங்கினார். மழை செழித்து தொழில் வளம் பெருகி நோய் நொடிகள் அகல சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி, செயலாளர் ஸ்ரீனிவாசன், ஹரிஹரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.